عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية وأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளத்தன்மை படைத்த தர்மபிரபாகிய தர்மகர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயர் ஹாத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தாரே ஆயிலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகைன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றையுடைய ஆண்டின் முதல் மாதத்தின் 3வது ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்துடைய 3வது ஜும்ஆவில் அமர்ந்திருக்கின்றோம். முதன்மையாக மார்க்கம் நமக்கு சொல்லப்பட்டது ஈமான், யகீன் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்து கொண்டிருந்த சமயங்களில் நான் 39 வயதை அடைந்த பொழுது அவர்கள் ஹீரா குகைக்குள் சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே எதை நாம் காண்பது, எதை நாம் ஏற்பது என்பது ஒரு சூழ்நிலைகளில் அங்கு செல்கின்றார்கள், தங்கியிருக்கின்றார்கள். காபாவை கண்டவர்களாகவே, நோக்கியவர்களாகவே கண்டு கொண்டிருக்கின்றார்கள், அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காபாவை நோக்கியதற்குரிய காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை நாம் முழுமையாக அறிய வேண்டும் எனக்கூடிய ஒரு எண்ணம். ஏன் அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது? நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அன்று இருந்தார்கள். அதற்கு முன்பதாக
நிகழ்ந்த நிகழ்வுகளில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக ஏற்பட்டதுடைய நிகழ்வு. இந்த யானைப்படையுடைய நிகழ்வுகள் இருக்கின்றது, இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக அவர்களுக்கு இருந்தது. அன்றைய அரபிவாசிகள் குறைஷியர்களிடத்தில் மறுக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அபு தாலிப் அவர்கள் சொல்லி வந்தது ஒன்றுதானே, நான் என்னுடைய உடைமையாக இருக்கக்கூடிய ஒட்டகங்களை உன்னிடமிருந்து உன்னுடைய ஆட்கள் பிடித்து வந்து விட்டார்கள், அதை நான் மீட்டுச் செல்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் என்பதாக அந்த ஆபிரகாமிடத்தில் சொன்ன பொழுது, காபாவை இடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோமே, அதை பற்றி பேசுவதற்காக வேண்டி வரவில்லையா, காபாவின் பாதுகாவலாக நீ இருக்கக்கூடிய சமயங்களில் என்று சொல்லப்பட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தைகள் சொன்னார்கள், என்னுடைய உடைமையை நான் பாதுகாக்க வந்தேன், அந்த காபாவுடைய உடைமை அல்லாஹுடைய, இது அல்லாஹுடைய உடைமை, அந்த காபாவை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள். அபாபில் என்று பறவையின் மூலியமாக அல்லாஹு தஆலா ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தான், யானைப்படையை அழித்தான். இதை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது சிலை வணக்கங்கள் எல்லாம் தகுடுபடியாக ஆக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாக இருந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள். 40 வயதை அடைந்த பொழுது அவர்களுக்கு வரப்பட்டது முதன்மையாக இக்ரா என்று சொல்லப்பட்ட பொழுது லா அதிரி என்பதாகத்தான் சொன்னார்கள். இக்ரா, நீ ஓதுவீராக என்று சொல்லப்பட்ட பொழுது லா அதிரி எனக்கு தெரியாது. இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து தழுவி விட்டார்கள். இப்பொழுது சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் என்பதை சொன்னார்கள். உடனடியாக அவர்கள் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மளமள என்று சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் என்பதாக. அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு நீ ஓதுவீராக. எந்த அல்லாஹ் மனிதனை படைத்தானே, படைத்து பரிபாலிக்கின்றானே, அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக என்று சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். வேகமாக வந்தார்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நிகழ்வுகள். உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள், ஈமானுடைய எத்தி வையுங்கள், ஏக இறைவன் ஒருவன் என்பதை பற்றி நீங்கள் எத்தி வையுங்கள், அதை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுதுதான் ஒவ்வொரு நபர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்பத்தினர்களுக்கு முதன்மையாக சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கு இருக்கக்கூடிய ஒரு மலைக்குன்றிற்கு சென்றார்கள். சென்று அங்கு இருந்து கொண்டு சொன்னார்கள், இந்த முஹம்மது மலைக்கு பின்னால் எதிரிகள் இருக்கின்றார்கள், உங்களை தும்சம் செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் நம்புவீர்களா இல்லையா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது உடனடியாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ஆமன்னா, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்? நீங்கள் அல் அமீனாக இருக்கின்றீர்கள், அஸ் சாதிகாக இருக்கின்றீர்கள், நீங்கள் உண்மையான நேர்மையான நபர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் பொய் என்பது உரைக்க மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இந்த முஹம்மது உங்களுக்கு சொல்கின்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்மை படைத்து பரிபாலித்து பரிசிக்கக்கூடிய ரப்பு ஒருவன் அல்லாஹுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குரிய திருக்கலிமாவை சொல்லப்பட்ட பொழுது, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹுல் ஜன்னah, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் எனக்குரிய இந்த கலிமாவை சொல்லுங்கள், துஃப்லிஹுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடுவீர்கள், மோசடி செய்யாதீர்கள். எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது உடனடியாக சொன்ன நபர்கள் அங்கே
அந்த காதிபு, நீ பொய்யன். அந்த மஜூன், நீ பைத்தியக்காரன். அந்த சாஹிர், நீ ஒரு சூனியக்காரன் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்ந்தபாடு இல்லை, மீண்டும் மீண்டும் எடுத்து சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் என்பது ஏதோ சாதாரணமாக வரப்பட்டது, நம்ம இடத்தில் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது என்பது போன்று நம்ம இன்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஈமானுடைய அந்த வேறு விஷயம் என்னவென்பது தெரியாமல் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இன்றைக்குரிய தலைமுறைகள் அப்படி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இடையில சமீபத்தில் ஒரு விஷயங்களை பார்த்த பொழுது வியப்பிற்குரிய ஒரு செய்தியாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சி, டிவியுடைய நிகழ்ச்சியில் நீயா நானா எனக்குரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது. அதில் 2 பக்கங்கள் 2 விதமான நபர்களை அமர வைத்திருக்கின்றார்கள். ஆண்களும் பெண்களும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த லிவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைகள் இருக்கின்றது. திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே திருமண வாழ்க்கைகளை வாழ்ந்து கொள்வது. வேண்டுமென்றால் இவர்கள் தொடர்ந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அதுடன் அவர்கள் நட்பாக பிரிந்து கொள்ளலாம் எனக்குரிய ஒரு வாழ்க்கை. மிருகங்களுக்குரிய வாழ்க்கை மனிதர்களுக்குள் வந்துவிட்டது. இதுபோல இருக்கும் பொழுதுதான் இதை கேட்கும் பொழுது இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது இஸ்லாமிய பெண்மணியும் இஸ்லாமிய ஆணும் ஒருவன் அமர்ந்திருக்கின்றார். நாங்க சந்தோஷமா வாழ்ந்து விட்டுருக்கோம். இதுல என்ன, எங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் இல்லை. நான் சமையல் செஞ்சீங்கன்னா அவர் பாத்திரம் கழுவுறான், சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் ஏதாவது சொன்ன நாங்க அது எங்களுக்குள்ள நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம். இதுல என்ன இருக்குது, என்ன தவறு இருக்கிறது என்பதாக இவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய மனநிலை ஏன் ஈமானுடைய தாக்கம் அங்கே குறைந்து விட்டது. ஈமானுடைய வேலை விஷயம் என்னவென்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள். ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பதாக நாம் பார்த்திருந்தோமே, ஒரு செய்தியை கண்டிருந்தோமே. இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகளுடைய சூழ்நிலைகள் எப்படி எதில் மாற்றிக்கொண்டு அகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதாக திருச்சி லாட்ஜில் நடந்த நிகழ்வுகள். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி, ஒரு பெண் இறந்து விடுகின்றார், இஸ்லாமிய சகோதரி தான். ஆனால் நிலைமையில் எதன் மூலியமாக இறந்தால் என்றால் அளவுக்கு அதிகமாக போதையுடைய தன்மைகளை ஏற்றிக் கொண்டதின் காரணத்தினால் அப்பெண்மணி இறந்து விட்டாள். வயது 20. எப்படி சென்றார்கள்? அழைத்து சென்றவன் இஸ்லாம். பெயரோ அருமையான பெயர்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரன் அழைத்து சென்று இருவர்களும் தனிமையில் 19 வயது பெண்ணும் 20 வயது ஆணும் இஸ்லாமிய சகோதரர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இரு நபர்களும் இந்த ஊசியின் மூலியமாக இன்று போதை பழக்கத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரு நபர்களும் அங்கே 2-3 தினங்கள் தங்கியிருக்கின்றார்கள். ஒரு நாள் உச்சகட்டத்தை அடைந்த பொழுது, அந்த பெண் எடுத்துக்கொண்டதனுடைய உச்சகட்டத்தை அடைந்த பொழுது உயிரை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது. இஸ்லாமிய சகோதரி, நம்முடைய சகோதரி தான், ஏதோ எங்கோ என்று அல்ல, அது ஒரு கிராமத்தில் இருந்து வரப்பட்டதுதான். ஏற்பட்டதுடைய விளைவுகள், காதல் எனக்கூடிய ஒரு மோகத்தில் இவர்கள் சிக்கிக்கொண்டு அதனுடைய எல்லைகளை அறியாமல், அதை பற்றி புரியாமல் இவர்கள் நாங்கள் சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கின்றோம், நட்பாக இருக்கின்றோம், ஏன் ஆணும் பெண்ணும் நட்பாக இருக்கக்கூடாதா? இது என்ன பழமைவாதம் என்பதெல்லாம் சொல்கின்றார்களே. இந்த பழமைவாதம் என்பதாக
மார்க்கத்தை சொல்லப்பட்டவர்கள் இவர்களுடைய நிலைமைகளை எண்ணி பாருங்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துடைய தன்மைக்காக வேண்டி உயிர்களை நீத்த சஹாபாக்கள் ஏராளமான நபர்கள் வேதனைகளை பட்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாகவே ஒரு குடும்பம் அழிந்தது. அதை நாம் மறந்துவிட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். முதன்மையாக ஒரு குடும்பமே உயிர் தியாகம் செய்தது, ஷஹீதானது அதுதான். காபத்துல்லாஹுல மக்காவுல கூட்டி எல்லாத்தையும் பாட்டி வச்சிருக்காங்க. அடிமைகளாக அன்று அடிமைத்தன்மை என்பது இருந்தது. அபுஜஹில், உத்துபா, ஷைபா போன்ற நபர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரையும் அழைத்து காபாவை சுற்றி நிற்கின்றார்கள். அங்கே ஒரு குடும்பம் நிற்கின்றது, அடிமைகளாக இருந்த குடும்பம். யார்? யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பம். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குடும்பம். இவர்களுக்கு 2 குழந்தைகள். கை குழந்தையாக அப்துல்லா எனக்கூடிய ஒரு சஹாபியும், அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்தை அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நீ சொல்லாதே. சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்? முன்னாடி சொன்னது ஒன்று, அந்த ஃபீலுடைய யானைப்படைகளுடைய அந்த இதை அனுபவித்தவர்கள் அல்லவா, அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூல் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது சொல்றாங்க, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள், சுமையாவே விட்டுவிடு என்பதாக கேட்கப்பட்ட பொழுது யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி நிற்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? 2 கால்களில் 2 பக்கம் 2 திசைகளின் பக்கம் ஓட்டக்கூடிய அளவிற்கு ஒட்டகங்களை கட்டப்பட்டு ஒட்டகங்களுடைய கால்களுக்கும் இவர்களுடைய கால்களுக்கும் மத்தியில் கயிர்களால் பிணைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சொல்கின்றார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டுவிடு என்பதாக சொல்லப்பட்ட பொழுது, சுமையாவை நீ சொல்லவில்லை என்றால் உன்னுடைய கணவன் இறந்து விடுவான், சொல்லிவிடு என்பதாக சொல்லப்பட்ட பொழுது சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். சொன்ன உடனேயே அந்த நிமிடத்திலேயே 2 திசைகளின் பக்கம் நிற்கப்பட்டதுடைய ஒட்டகங்களை 2 திசைகளின் பக்கம் விரட்டப்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்களே, 2ஆக பிளக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முதல் ஷஹீத், இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த ஈமானை தாங்கியதற்காக வேண்டி, ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி முதல் ஷஹீதானவர்கள் யாசர் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து என்னதான் இருந்தாலும் கணவனுடைய அன்புகள் இருந்தாலும் கூட குழந்தைகள் மீது ஒருபடி மேலாகத்தான் இருக்கும். எந்த பெண்மணிக்குமே கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அன்புகள் அதிகம். ஒரு போராட்டம் ஒரு வீட்டில் வந்தால் கணவனா குழந்தையா எனக்கூடிய ஒரு போராட்டம் வருகின்றது, அன்பு போராட்டங்கள் வருகின்றது என்றால் அங்கே கேட்கக்கூடிய சமயங்களில் தாய் இறுதியாக நிற்கக்கூடியது, என்னதே இருந்தாலும் என் மகன் தானேங்க, 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளைங்க, ஊட்டி வளர்த்து நான் தோளில் சுமந்து எல்லாம் வயிற்றில் சுமந்து தோளில் அவனை தட்டி கொடுத்து வளர்த்த குழந்தையை விட்டுவிட முடியுமா என்பதாக அந்த தாய் சொல்வார். இப்ப குழந்தையை பச்சிலம் குழந்தையை பிடித்துக் கொள்கின்றார்கள். கால்களினால் பிடித்து 2 கால்களையும் பிடித்து தலைகீழாக பிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து கொண்டு இப்பொழுது சொல்கின்றார்கள், கேட்கின்றார்கள், ஈமானை விட்டுவிடு, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்வதை விட்டுவிடு என்பதாக சொல்லப்பட்ட பொழுது மீண்டும் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த குழந்தையை உடனடியாக அடிக்கப்பட்டது. காபாவின் சுவரில் அடிக்கப்பட்டு தலை விரித்து குழந்தை இறந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பச்சிலம் குழந்தை, ஒன்றும் அறியாத பாலக குழந்தை.
அருமைக்குரிய சகோதரர்களே, இப்பொழுதும் லாஸ்ட்ல அம்மா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. ஒரு விவரம் அறிந்தும் அறியாமல் இருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக 6-7 வயசு அந்த இதுக்குள்ளே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அம்மா ரலியல்லாஹு தஆலா நிற்க வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, அம்மா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சுமையா ரலியல்லாஹு தஆலா வச்சு, இப்போ நீ கலிமா விட்டு லா இலாஹ வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை விட்டுவிட அம்மாரே, உன்னுடைய தாயை நான் விட்டு விடுகின்றேன் சொல் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது நின்று கொண்டே இருக்கின்றார்கள். என்ன சூழ்நிலைகள் என்று பார்த்து கொண்டு மக்கள் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். 2 உயிர்கள் இங்கே சென்று விட்டது. 3வது என்ன நடக்கப் போகின்றது? தாயின் பாசத்தில் குழந்தை வரப்போகின்றதா, அல்லது அண்ணன் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தில் இந்த குழந்தை சொல்லப் போகின்றதா? என்ன சொல்லும் என்பதை எதிர்பார்த்து கொண்டவர்களாக அங்கு மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நிற்கின்றார்கள். இப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மாரே அம்மாரே நீ சொல்லிவிடம்மா, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். உன்னுடைய உதறினால் சொல்வதை கொண்டு ஒன்றும் ஆகிவிடாதே, ஒன்றும் ஆகிவிடாதே. அம்மாரே நீ சொல்லிவிடம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிவிடு, அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்லாமல் விட்டுவிடம்மா என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அம்மா ரலியல்லாஹு தஆலா பார்க்கின்றார்கள், சுற்றுமுற்றும் பார்க்கின்றார்கள். எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது உடனடியாக ஈட்டியினால் ஈயப்பட்டு எந்த இடங்களில் குழந்தையை ஈன்றெடுப்பார்களோ அந்த இடங்களை பார்த்து அவர்களை கொலை செய்யப்பட்டது, ஷஹீதாக்கப்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நபர்களுடைய தியாகங்கள் இந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய விஷயங்களை சொல்லலாம். இன்னைக்கு ஏன்னா ஈமானுடைய விஷயங்களை பற்றி தெரியாமல் இருக்கின்றது. குழந்தைகள் மார்க்கத்தை பற்றி முழுமையாக புரிந்திருக்க வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு அதபுகளை ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது, மரியாதை என்று சொல்லக்கூடியது, அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஸ்கூல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு டிசிப்ளின் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இத்தனையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது மக்தப் மதரசாக்கள் தான் இருக்கும். குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு அனைத்தையும் ஊட்டி வளர்க்கப்படும். இன்று அது அழிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் காப்பாற்றி அருள்வானாக. வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.